ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து சீட்டு போட்டு நகை வாங்கிட்டு இருப்போம். இப்போ சீட்டே போடாமல் எப்படி வந்து வித்தவுட் வேஸ்டேஜில் நம்ம வந்து நகை வாங்கிக்க முடியும், அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுன் நகை வாங்கினாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 ரூபாயிலிருந்து 12,000 13,000 வரைக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக எல்லாருமே சீட்டு போட்டு தான் நகை வாங்கிட்டு இருப்போம். சீட்டு போட்டு நகை வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிக்க முடியும். அது ஆக்சுவலாக அது ஒரு பெஸ்ட் மெத்தடு தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக சேவ் பண்ணி நம்ம வந்து சீட்டு போட்டுட்ருப்போம். ஸோ அது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து போட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்து வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மெத்தட்னே சொல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சேவ் பண்ணுறது ஒரு 700 ரூபாய் இருந்ததுன்னா கூட இப்போல்லாம் வந்து ஒரு மில்லிகிராமில் நம்ம வந்து காயின் வாங்கிக்க முடியும். அதாவது ஜிஆர்டியில் மில்லிகிராமில் காயின் கிடைக்குது, மங்களில் மில்லிகிராமில் காயின் கிடைக்குது. அதே போல் இப்போ வந்து நிறைய கடையில் வந்து மில்லிகிராமில் காயின் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி மில்லிகிராமில் கூட நம்ம வந்து காயின் வாங்கி சேமிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காயின் வாங்கி வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இயர் ரெண்டில் ஒரு குறிப்பிட்ட காயின் சேர்ந்ததுக்கப்புறம், அதாவது 1 பவுனோ 2 பவுனோ சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நம்ம விருப்பப்படுறோமோ அதை நம்ம வந்து பொருளாக வாங்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் காயின் வாங்குறப்ப ஜிஎஸ்டி கண்டிப்பாக பே பண்ணி தான் வாங்குவோம். சில கடையில் பார்த்திங்கன்னா காயினுக்குமே 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. திரும்ப நம்ம வந்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து புதுசாக நகை எடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் நம்ம வந்து கொடுத்து தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காயினை வச்சு நம்ம எப்படி வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வந்து நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேங்க. பொதுவாக இப்போ நம்ம வந்து சில கடையில் வந்து ஒன் டைம் பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிற கடையில் வந்து நீங்கள் வந்து இப்போ 10,000 ரூபா, அதாவது மங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 ரூபாய் இருந்தாவே நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மாதம் கழித்து அவங்க குடிக்கக்கூடிய அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் 10,000 ரூபாய் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம வந்து மில்லிகிராமில் தான் குட்டி குட்டியாக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 700 ரூபாய்க்கு நம்ம வந்து குட்டி குட்டி கிராமாக வாங்குகிறோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்குரிய காயின் வந்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் கிட்டலாம் உங்கள்கிட்ட கையில் சேர்ந்துருச்சுன்னா அதை நீங்கள் வந்து இது மாதிரி ஒன் டைம் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து கொண்டுட்டு போய் வந்து ஸ்கீமில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 11 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து அந்த 1.5 கிராமுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1.5 கிராம், 4 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 2 கிராம் சேர்ந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வரிசையை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பாண்ட் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுட்டே வந்துட்டுலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய பீரியட் முடியும் இல்லைங்களா, அந்த முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போட்டது என்னவோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்க முடியும். அதாவது 6 மாதம், அதாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அது மாதிரி வாங்க முடியும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பாண்ட் வந்து மெச்சூர்டு டைம்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். 6 மாதம் வாங்குறப்போ 6% வேஸ்டேஜ் கிடையாது. 7 மாதத்தில் வாங்குறப்போ கேன்சல் பண்ணுறப்போ 7 மாதத்தோட வேஸ்டேஜ் 7% வேஸ்டேஜ் வந்து கட்ட தேவையில்லை. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக, அதாவது முழுசாக இப்போ வந்து காயின் கொடுத்து ஒரேடியாக நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் டைம் போடுறது பார்த்திங்கன்னா 12 மாதம் கழிச்சு நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இடையில நீங்கள் சேர்த்துற காயின்ஸ் எல்லாம் இதே ஒரு ஸ்கீமில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் மினிமம் 6 மாதம் கழிச்சு எடுக்கிறப்போ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட் டைம் போடுறது இருக்குது இல்லைங்களா, அது 12 மாதம் முடியட்டும். அதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதம் கேப்பில் ஒரு காயின் போட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 6 மாதம் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 6% வேஸ்டேஜாவது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து எடுக்கிறப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12% நீங்கள் வந்து எடுக்கிற பொருள் ஆவரேஜாக நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக ஒரு 6% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கேப் 4 மாதம் கேப் அப்படிங்கிறப்போ அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் வெரி ஆகும். ஸோ அது மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12% கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 6%க்கு மட்டும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க. இது உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல மெத்தடாக தான் இருக்கும். இது வந்து இந்த மெத்தடில் வந்து நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா காயின் வாங்கி நம்ம வீட்டில் சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்கா கொண்டு போய் கொடுத்து நம்ம வந்து பொருள் வாங்குறத விட இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் வந்து காயினாக வந்து நம்ம கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 10,000 ரூபாய் சேர்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட சில கடையில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மினிமம் இருக்குது, சில கடையில் 25,000, சில இதில் 50,000 இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எப்படி வசதியோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படி கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஒன் டைமில் நீங்கள் போட்டு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெபாசிட் பண்ணி வாங்குறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நாங்கள் வாங்கிக்க முடியும். சீட்டு போட்டும் வாங்கிக்கலாங்க. இப்படி இடையில நம்ம கையில் சேர்கிற காயின்
காயினெல்லாம் வச்சு நம்ம சும்மா வச்சுட்டு இருந்துட்டு கொண்டு போய் கொடுத்து நம்ம வாங்குறத விட இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் அதுலேயும் இந்த மெத்தட் மூலமாகவும் நம்ம வந்து வேஸ்டேஜ் குறைச்சி வாங்கிக்க முடியுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்